இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வறுமையாக தான் இருக்காங்க. யாராவது கொண்டாங்க சாப்பாடு, ஒரு துணிக்கு மறு துணி கிடையாது. ஒரு துணியை அம்மா கட்டிக்கிட்டு வெளியே போனால் பொண்ணுக்கு துணி இல்லை, அம்மா வந்து கொடுத்தா பொண்ணு வெளியே போகணும். தானும் அப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் சாப்பிடல. 9 நாள் யாரும் எதுவும் கொண்டாந்து கொடுக்கவில்லை. இதுதான் ஊருக்கு உபதேசம் பண்ணுற வச்சுட்டு இருக்காரு, யாரும் வளர்க்க முடியாத. அப்போது 9 நாள் பட்னி. அப்போ என்ன செய்கிறாராம், ஒரு கல்லை எடுத்து செங்கலில் வயத்தில் வச்சு துணியை வச்சு கட்டிக்கிட்டு குடும்பத்தில் எல்லோரும் இப்படியே இருக்காங்க. இறுகிட்டால் பசி தெரியாது, நல்லா டைட்டாக கட்டினா பசி தெரியாது, அப்படி இருக்காங்க. அப்போ ஒரு நண்பர் வர்றாரு, கொண்டாந்து ஐயா சப்பாத்தி கொண்டாந்துருக்கேங்கிறாரு, கொடுங்கங்கிறாரு. கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாரு. அவங்க இருக்கிறது 3 பேர், வந்திருக்க சப்பாத்தி 4. நல்லா பாருங்கள் வேடிக்கையை. அது பொண்ணு கொண்டு கொடுத்தாரு, மனைவி கொண்டு கொடுத்தாரு. இவர் 2 வச்சு ஒரு யாராவது தான் கொடுக்கான்னு சொல்லிட்டு வச்சுட்டு சாப்பிட போகிறாரு. ஒரு வழியிலே ஒரு பிச்சைக்காரன், ஐயா பசிக்குது அப்படின்னா ஒரு ரொட்டி கொண்டு போட்டான். ஐயா பல நாளாக பட்னியா, ஒன்று பத்தாதியாங்கிறார். அவனுக்கு சரி 4ஐயும் கொண்டாவிட்டு கொடுத்துட்டார். எப்படி கொடுத்துட்டு உள்ளே வந்தார். அதை மனைவியோ மகனோ யாருமே கோச்சிக்கல. ரைட் கொடுத்தாச்சுப்பா, இன்னொரு 2 நாள் ஏதாவது வரும் வந்து மட்டும் உட்காந்துக்கிட்டாங்க. ஆசிரியர் சொன்னது, நபியே உன்னை நான் சோதிக்கவே வந்தேன், நாளை அனுப்பி வைத்தேன், உன்னை கொடுத்தாய், பத்தலை என்னை எல்லாத்தையும் கொடுத்து விட்டாய். மாதிரி பரமாத்மா என்னுடைய சிஷியன் உலகத்தில் இப்படி யாரும் தோன்றவில்லை. உனக்கு இந்த மலையை பொண்ணாக்குகிறேன். பெரிய மலை இருக்குது, அந்த பொண்ணை நீயே எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். தருணம் பண்ணிட்டார், முடியாது சொல்லிட்டார். பொண்ணும் பொருளும் அழிகின்றது, அந்த மலை எவ்வளோ நாளைக்கு என்கிட்ட இருக்கும், அழிஞ்சு போகும். அப்புறம் எங்கே போய் நிற்பேன்? எனக்கு உன்னருளே பெரும் அருளாக வேண்டும். எனக்கு சொத்து சுகம் கொடுக்காத. பணத்தை கொடுத்தா பணத்தில் மயங்கிடுவேன், பொருளை கொடுத்தா பொருளில் மயங்கிடுவேன், புகழை கொடுத்தா அதில் மயங்கிடுவேன். நீ ஒன்றைவே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி கடைசி காலம் வாழ்ந்தார், சமாதியானார். துண்டு சேர்த்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நாம் எப்படி வாழ்ந்தாலும் கொடுத்து வாழணும், சேர்ந்து வாழணும், அன்பு செலுத்தி வாழணும், அறம் செலுத்தி வாழணும், உண்மையாக வாழணும். நம்ம மனச்சாட்சிக்கு தெரிந்தால் போதும், மற்றவர்களை கவலைப்படக்கூடாது. பக்கத்து வீட்டு மனிதரும் நம்மளை என்ன நினைப்பான்னு நினைக்கவே கூடாது. உங்கள் உள்ளே இருக்கிற இறைவனுக்கு நீங்கள் செய்கிறதுனால தான் போதும். உள்ளே தான் இருக்கான், வெளியில் எங்கேயும் இல்லை. உங்கள் நெத்தியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். 24 மணி நேரம் உங்களை பார்க்குறான், பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த ஊரில் தஞ்சாவூரில் வச்சுங்க, எல்லாம் தூங்கிடுறாங்க, ஒருவன் மட்டும் தூங்காமல் விழித்துக்கிட்டே இருக்கிறான். அந்த கடவுள் யார் சொல்லுங்க பார்ப்போம்? யார் வேணாலும் சொல்லலாம், லோரியாலாம் இருக்கான், பெரும்புலவரெலாம் சொல்லலாம். இந்த தஞ்சாவூரை ஒருவன் காக்கிறான், அவன் தூங்குவதே இல்லை, விழித்து கொண்டே காத்து கொண்டு இருக்கிறான். அவன் யாரும் சொல்ல முடியுமா? நிறையா வந்திருக்காங்க. அலர்ஜி செக்ரட்டரி வந்திருக்காரு, தமிழுக்கே தமிழ், எல்லாம் பெரிய. சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல இல்லை, தெரியுமா? இல்லை சொல்லக்கூடாதுன்னு இருக்கீங்களா? அதுக்கும் வாங்கி திறக்கலை. சரி, இந்த உலகத்தில் தஞ்சாவூரில் எல்லாரும் தூங்குகிறோம் இல்லைங்களா? ஒருவன் யாருன்னா அந்த மூச்சு. இவன் தூங்கிவிட்டால் இந்த தஞ்சாவூரில் மக்களுக்கு இது என்ன? எல்லாம் காலி. வாடி எடுக்க ஆள் கிடையாது, எல்லாம் செத்து போயிட்டாங்களே. யாரும் எடுக்கிறது வாடியை? மரமட்டம் மாவு எல்லாம் செத்துரும். அப்போ இந்த மூச்சு இறைவன் என்ற பிராணாயம், பரமசிவம் என்று சொல்லப்பட்ட சிவம், சிவனை திருப்பி போட்டால் சவம். இது சிவம் இருக்கிற வரைக்கும் சிவமாக ஓடுற, இது செத்து போட்டினா சவம், திருப்பி போட்டால் 2 எழுத்து சவம். இந்த சவம் ஆகாமல் இந்த உலகத்தை ஒவ்வொரு மூச்சினையும் ஓடிக்கொண்டு இந்த உலகத்தையும் காற்றுக்கொண்டு அவனுக்கு நேரம் வர்றது அவனை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு போகுது இறைவன். அவனுக்கு என்ன கைமாறு செய்வது சொல்லுங்கள்? எல்லாம் சாப்பிட்றோம், 3 வயசு சாப்பிட்றோம், எல்லாம் கோட்டை கொடுத்து தூங்கிட்டு இருக்கோம். அவன் இந்த மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கான், உங்களை காத்துக்கிட்டு இருக்கான், உலகத்தையே காத்துக்கிட்டு இருக்கான். அப்பா ஒரே ஒருவன் பிராணவி என்ற ஜீவன் உலகத்தையே காத்துக்கிட்டு இருக்க போது அவனை அறியாமல் இருக்கலாமா? இதெல்லாம் வாழும் வழியில் ஒன்று, வாழ வேண்டிய வகையில் ஒன்று. நாம் இறைவனை மறக்காமல் வாழ வேண்டுங்கிறது ஒன்று. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கடுகிட்ட மானிடரை கேளுங்கள், கூட்டும் ஆவிதான் போன பெருமை யாரோ அனுபவிப்பார் பாவியெல்லாம் அந்த பணம் தான். எவ்வளோ சம்பாதிக்கிற நீ பாருங்கள். புதையல் நேற்று கூட ஒரு புதையல் எடுத்திருக்காங்க, தங்க காசு. இது என்ன? நம்ம எப்பவும் வாழ போகிறோம்னு நினச்சி தங்கத்தை சேர்த்து மண்ணுக்கு புதைச்சி வச்சுக்கிட்டு
குடும்பத்துக்கு தெரியாமல் செத்து போயிட்டான்னா இத்தனை நாட்டுக்கு அப்புறம் எவன் நோடான்னு அவங்க கையில் கிடைக்குது. அது பாவி ஆட்சியில் அந்த பணம் சம்பாதித்த பணம் பாவி ஆக்கிடுறான். இப்போ பேங்கில் போட்டு வைக்கிறான். இப்போ சில பேர் சுவிஸ் பேங்கில் போட்டாங்களாம், சொல்லிகிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது. 500 கோடி போட்டாங்களாம், செத்து போயிட்டாங்கன்னு பணம் யாரும் கிடைக்கிறது, நம்பர் தெரியாது, போட தெரியாது. இந்த பணத்தை சம்பாதிச்ச தான தர்மம் செய்யணும். நீ வெளியில் பண்ண வேண்டாம். உனக்குள்ள ஒரு சித்தம்மா பெரியப்பா ஏழைகள் அவனுக்காக செய்யலாம் இல்லையா? செய்யாமல் சம்பாதிச்ச பணமும் பாவியாக்கி நீயும் பாவியாகி சாகிறதுல யாருக்கு நன்மை சொல்லுங்க பாப்பா? தேவையா? உள்ள இந்த தலைமுறை இருக்கோ இல்லையோ, 100 தலைமுறைக்கு 1000 கோடி சொத்து சேர்த்து வைக்கிறான். அவன் விட்ட வழி அவன் சம்பாதிச்சுக்குவான். நீ வந்த பிள்ளைங்களை பெற்ற படிக்க வச்சா வாழ வச்சுட்டு போயிட, அவங்க பார்த்துப்பாங்க. அதை நீ சேர்த்து வச்சு அவன் சோம்பேறி ஆக்குற, கெட்டவன் ஆக்குற, திருடன் ஆக்குற, குடியாரன் ஆக்குற, கூத்தியாரன் ஆக்குற. அந்த பணம் பாவி ஆகிடுது. பல குடும்பம் இன்னைக்கு ஆகிட்டு இருக்கு, அப்படி பாவியாக போயிடுது. இதெல்லாம் இல்லாமல் வாழ்கிற வழியே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அவையார் வரத்துக்கு போய் உட்காந்துருந்தாலாம், ஒருத்தன் வந்தான் அந்த பக்கம். என்ன பாட்டி எங்கே பிரியாரிக்க வேண்டிய? நான் பெரிய இல்லைப்பா, சாரா புலவர், பசிக்குதுப்பான். என் வீட்டுக்கு வா பாட்டி, நான் அற்புதமாக சாப்பாடு போடுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போனான் வீட்டுக்கு. வெளியில் அந்த அம்மா உட்கார வச்சான். உள்ளே போனான். அங்கே என்ன நடக்குது தெரியுமா? அவன் சாப்பாடுக்கு விருந்தாளி கூட்டு வந்து சொன்ன உடனே இருந்து முகந்திருத்தி ஈரோடு வேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப ஆடி பணம் மொத்தால் சாடினால் ஓடத்தான். எப்படி உள்ளே போனால் அந்த பொம்பளைக்கு தலைவாரெலாம் சீவுனா பூ முடிச்சா எல்லாம் பண்ணி சந்தோஷம் பண்ணிட்டு சாப்பாடு சொன்னோன்னு பல முறைத்தை அடிக்க ஓடுறான். பாட்டு வருகிறா. இருந்து முகந்திருத்தி ஈரோடு வேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப ஆடி படமுறத்தால் சாடினால் ஓடத்தான். சரி, ஓடிட்டான். அடி தாங்க முடியாமல் இதை கூட போடான். அந்தம்மா போன நின்னா, என்னப்பா இப்படி பாருண்ணா, என்னப்பா இப்படி ஆயிடுச்சான்னு. அவன் என்ன தெரியுமா? உடனே சொன்னான் அந்தம்மா, சண்டாளி சூர்பனை தாடை போல் ஒடு கொண்டால் வென்று கொண்டாயே செல்லால் ஒன்று சொல்லும் செருப்பால் அடின்னு போயிட்டான். என்ன அர்த்தம்? உன் மனைவி ராமண காலத்தை வந்து சூர்பனை தாடை மாதிரி பெண் பணத்தை சாப்பிட்றவ ஆண் பணத்தை சாப்பிட்றவளை பற்றி கட்டிக்கிட்ட, நீ அங்கே போகாதே, செத்த விடாமல் போய் எடுத்து ஓடி பிச்சை ஓடிப்போம், எங்கேயாவது குழச்சிக்க விட்டு போகாதுன்னு சொன்னான். ஒரே வார்த்தை. இப்படியெல்லாம் நாம் இல்லாமல் அன்பு செலுத்தி நல்லபடியாக ஒழுக்கமாக முறையாக வாழ கட்டணும். உலகத்தில் நீ எதையும் சாதிக்க வேண்டாம். தயவு செய்து சொல்கிறேன், நீ படிக்க வேண்டாம், வியாபாரம் பண்ண வேண்டாம், குடும்பத்தை பற்றி பிரச்சனைப்பட வேண்டாம். ஒவ்வொருவரும் காலையில் ஒரு 5-4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து அந்த நெத்திலேயே ஒரு மனதையும் செலுத்தி இந்த மனசை எங்கேயும் ஓட விடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும். 2 மாதம் 3 மாதம் முறைமா உடம்பு உங்கள் வசப்பட்டு விடும். அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த கடவுள் உங்களுக்கு அருள் அந்த உள்ள இருக்க அருள் தெரியும். அப்படி இல்லை என்றால் உங்களை தேடி ஒரு குரு வருவார். குரு உங்களை தேடி வருவார். நீங்கள் குருவை தேடி போக முடியாது. ஒரு வயசில் ஒரு பிள்ளை படுத்திருக்கு வீட்டில், அது பசிக்குதுன்னா அழுதா தாய் என்ன வேலை செஞ்சாலும் கூட இருந்து பால் கொடுப்பான். அது அழுகல் என்ன உள்ள தூங்குதுன்னு அவன் வேலை செய்வா, இது செத்தே போடும். அதான் அழுத பிள்ளை பால் குடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தில் உண்மை ஞானி யாருன்னு எங்கேயும் தர முடியாது. உண்மை ஞானிகள் அவர்கள் வந்து ஒரு கஷாயம் போட மாட்டாங்க, வேஷம் போட மாட்டாங்க, காடு மலையில் போய் உட்கார மாட்டாங்க. மனித குலமே துண்டு, ஞான குலமே தொண்டு செய்த குலம். அவங்க எந்த கோயிலில் இருக்கான், ஒரு கோயிலில் அவங்களாம் போகாதீங்க, அவங்களாம் திருடர்கள், ஏமாத்துறவங்க. எங்கள் மாதிரி கல்யாணம் பண்ணி நான் பெற்ற இன்பம் வையகம் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் பெற்ற என்ன இப்போ நீங்கள் எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்குது. அதில் ஏதோ ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணோ இந்திரா காந்தி மாதிரி நாட்டாளலாம், இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், விஞ்ஞானி ஆகலாம், ஏதோ படைப்புகளை படைக்கலாம், இல்லை ஒரு பேரப்பிள்ளைக்கு செய்யலாம். அந்த இன்பத்தை நீங்கள் பெறலாம். கல்யாணமே பண்ணாமல் விருப்பச்சாரியாக இருந்தால் உங்களுக்கு இந்த நாட்டில் என்ன வழி? வாடிகடி வாழின்னு சொன்னாங்க இல்லையா? அதான் சொன்னார், இல்லற மல்லையில் நல்லற மல்ல. நீ கல்யாணம் பண்ணி பருவமையில் சேரு செய்து பைய வேணும்டா. நீ ஒரு குடும்பத்தை பண்ணி அவனுக்கு ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ பெற்று விட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய கடமையை பெற்று விட்டு நீ ஞானத்துக்கு இறைவனை அடையணும்னு சொன்னால் அவர் எங்கே இருந்தாலும் பணதாசு கொட்டும். நீ சாகிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த துணையும் வராமல் நீங்கள் அதை பண்ணலாம். அப்போது இல்லறம் இல்லாத ஒருவனை வீட்டில் வாசலுக்கு சேர்க்கக்கூடாது. பிரம்மச்சாரிகளுக்கு நாட்டு இடமே கிடையாது, இறைவனுடைய கட்டுப்பாடே.